வைவேஷ்புரம் கிராமத்துல செந்தூருங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க ஒரு மட்டன் 65 கடை போட்டிருந்தாங்க. அந்த கிராம மக்களுக்கு இது புதுசா தெரிஞ்சது. செந்தூரம் பாட்டி, என்ன நீ எல்லாரும் சிக்கன்ல தான் 65 போடுவாங்க, நீ என்னன்னா மட்டன்ல 65 போட்டிருக்க? இந்த மட்டன் நல்லா வெந்திருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சிக்கன் தான் நல்லா வேகும், மட்டன் இப்படி போட்டா வேகாது. ஏமா சரசு, நீ இந்த மட்டன் 65 வாங்கி சாப்பிட்டு பாரு, அது வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். அப்படி வேகாத பொருளை நான் விற்பேனாமா? இது நல்லா ஒரு தடவை குக்கரில் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மட்டன் 65 ரெடி பண்ணுவேன். அதனால நல்லா சிக்கன் மாதிரியே இதுவும் பஞ்சு போல வெந்திருக்கும். நீ பயப்படாம சாப்பிடலாம். வாங்கி சாப்பிட்டு பாருமா. சரி கொடுங்க, நான் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருந்தாதான் நான் காசு கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. அவளும் அந்த மட்டன் 65 வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அவளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. செந்தூர பாட்டி, உண்மையிலே இந்த மட்டன் 65 ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட ஏதோ வேகாம திப்பியா ஏதோ இருக்குமோன்னு நினச்சேன். நான் நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. பரவாயில்ல, எல்லாரும் சிக்கன் 65 போட்டா நீ மட்டன் 65ன்னு புதுசாக போட்டு அதுலேயும் நல்லா செஞ்சுருக்குற. சூப்பர் பாட்டி. ஏண்டி லூசுகளா, இது என்னது மட்டன் 65ன்னு ஒரு கடையை போட்டு வச்சுருக்கிறீங்க? இந்த கறி வெந்திருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமாடி? லூசு மாதிரி மட்டன் 65ன்னு போட்டு வச்சுருக்கீங்க, அதையும் இங்கே ஒருத்தி வாங்கி தின்னுக்கிட்டு கிடக்குறா. நீ எதா இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசுமா. மட்டன் 65 தான், அது நல்லா வேக வச்சு தான் இதை எடுத்து போட்டு வந்திருக்கிறேன். உடனே எல்லாரும் இதே கேட்காதீங்க, எல்லாம் தின்னுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. சரி பாட்டிமா, அப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடு. நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறேன். பாருங்க, எல்லாத்துக்கும் சூடாக பொரிச்சு தரேன். இந்த செந்தூரத்தோட கை ஒன்றும் என்னான்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் அந்த மட்டன் 65 வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட என்னமோ நினச்சேன்டி, பரவாயில்ல. உன்னோட மட்டன் 65 நான் நினச்சதை விட ரொம்பவே அருமையாக இருக்குது. பஞ்சு போல் வெந்திருக்குதுப்பா. ஆமாம் பாட்டி, உன் மட்டன் 65 சூப்பராக இருக்குது. எனக்கு இன்னொரு தட்டு கொடு, நல்லா சாப்பிட்டுட்டு போகிறேன். அங்கே இருக்கவங்க எல்லாமே மாற்றுக்கட்டில் அந்த மட்டன் 65 வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா, ஒரு வழியாக கடையில் இருக்க எல்லா மட்டன் 65யும் தீந்துருச்சு. இனி கடையை எடுத்து வச்சுட்டு நம்ம பேத்தியை பார்த்துட்டு வருவோம். பாவம், நேற்றுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம போக முடியலை. இன்னைக்காச்சும் போய் பார்த்துட்டு வருவோம். அந்த பாட்டியும் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களோட பேத்தியை பார்க்க கிளம்புனாங்க. அங்கே போனப்போ ஒரு அப்பா மகன் சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு கிடந்தாங்க. செந்தூர பாட்டி, வந்துட்டீங்களா? நான் எத்தனை நாள் உங்களை இங்கே வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரதா உங்களுக்கு நேரமாச்சா? நல்லா இருக்கீங்களா செந்தூர பாட்டி? அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீ எப்படி இருக்கிற? ஒரு எட்டு உன்னைய பார்த்துட்டு போயிடுறேன் தான் வந்தேன். நீயும் ஆசையாக 2-3 நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, வரவே முடியல. கடனால் கடையை விட்டுட்டு வர முடியல கண்ணு. இல்லைன்னா பாட்டி உன்னைய பார்க்குறதுக்கு வராமல் இருப்பேனா? சரி, இவங்க எதுக்கு இந்த பையனை போட்டு அழுக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பாவம், ரொம்ப நேரம் நின்று அழுதுகிட்டு இருக்கான். எதுக்கு தெரியலங்க பாட்டி. அந்த பையன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே தான் இருக்கிறான். என்ன பிரச்சனைன்னு கேளுங்க வேணாம். ஏப்பா ஈஸ்வரா, என்ன ஆச்சு? எதுக்கு இந்த பையனை அழுக வச்சுக்கிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் பாட்டி கேட்குறீங்க? இவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்காமா. ஆனால் என்கிட்ட கட்டதுக்கு ஃபீஸ் கிடையாது. நான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் இவனோட ஃபீஸை என்னால் ஒத்தாலாக கட்ட முடியல. நானே 5க்கும் 10க்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இவனோட ஃபீஸை என்னால் கட்ட முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் வீட்டிலே இருன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கிறான் பாட்டி. ஏப்பா ஈஸ்வரா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தானேப்பா நல்லது. அதுங்க படிச்சிச்சுன்னா நாளைக்கு உனக்கு தானே பெரிய ஆளாகி கஞ்சி ஊற்றுங்க. சங்கடத்தை பார்க்காம படிக்க வைப்பா. நான் என்ன பணம் வச்சுக்கிட்டா பாட்டி இவனை படிக்க வைக்காம இருக்கிறேன்? என்கிட்டயே அந்த வசதி வாய்ப்பு தான் இல்லையே. நான் என்ன பண்ணுறது? அதுவும் மழை காலம் வேற, வேலையும் சரியா இல்லை. நான் எப்படி தான் காசு கொடுக்குறது சொல்லுங்க? நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? நம்ம ஏழ்மையாக பறந்துட்டோம், அதுக்கேற்றபடி தானே இருக்கணும். ஏப்பா ஈஸ்வரா, நான் வேணா ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நான் தான் மட்டன் 65 கடை வச்சுருக்கேன்ல, அதுக்கு இந்த பையனை வேணா வேலைக்கு கூட்டிகிட்டு போய்க்கவா? இவங்க எப்படியும் காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் சும்மா தானே இருப்பான். அதுக்கு என் கடையில் இருந்தால் நான் ஏதாவது வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்துப்பேன்ல. சும்மா சின்ன வேலை தான்ப்பா. வேணா என் கடைக்கு அனுப்பிச்சி விடு. ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கட்டும். ஒரு மாதம் ஒரு 6,000 ரூபா நான் கொடுத்துட்றேன். என்ன வேணும்னா புக்கு கூட எடுத்துகிட்டு வரட்டும், அங்கே படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கட்டும். என்ன நான் சொல்கிறது? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த பையனை வேணா என்கிட்ட சாயந்தரம் வேலைக்கு அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, நீங்கள் தெய்வம்மா. நான் கூட என்னமோன்னு நினச்சேன். இவனை என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறீங்க. நாளையிலேருந்து அவனை வேலைக்கு வர சொல்கிறேம்மா. நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. கவலைப்படாத ஈஸ்வரா, எல்லாமே சரியாயிரும். கடவுள் ஒரு சைடு கதவு முன்னார்னா இன்னொரு சைடு திறப்பாரு. அது ஏன் மூலியமாக திறந்திருக்காருன்னு நினச்சிக்கோயேன்.
ஏ தம்பி, அழுகிறது நிப்பாட்டு. நாளைக்கு கடைக்கு வா. என்ன, கடைக்கு வந்து வேலை பார்த்துட்டே அப்படியே படி, புரியுதா? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டனால தான், அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை என் கடையில் வேலைக்கு வச்சுருக்கேன். இல்லைன்னா என் கடைக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கணுங்கிற இதே கிடையாது, சரியா? பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி, எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கு. எங்கள் அப்பா இல்லைன்னா இந்த ஸ்கூலில் கூட சேர்த்து விட்ருக்க மாட்டாரு. ரொம்ப நன்றி பாட்டி, நான் நாளையிலேருந்து நிச்சயம் வேலைக்கு வந்துடுறேன். சரிடா கண்ணா, நானும் போயிட்டு வரேன். நாளைக்கு பாட்டி கடை போடணும்ல, எதுவும் தப்பாக நினச்சிக்காத. என்ன, உன்னை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். சரி, போயிட்டு வரேன். என்னங்க பாட்டி, சரி போயிட்டு வாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் விடுறேன். அடுத்த தடவைலாம் விட மாட்டேன். 2 நாள் என்கிட்ட தங்கிட்டு தான் போகணும். அந்த பாட்டி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவன் வழக்கம் போல் வேலைக்கு வந்தான். இங்கே பாரு தம்பி, நான் இந்த சைடு சிக்கன் எடுத்து கொடுக்குறப்ப யாராவது பார்சல் கேட்டால் டக்குன்னு இந்த கவரில் போட்டு எடுத்து கொடுத்துடணும். என்ன? சரி சரி, வேலையை சரியாக பார்க்கணும், சரியா? ஓ, அதில் நான் நல்லா பார்த்துருவேன் பாட்டி. நீங்கள் வேணா பாருங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணி தருவேன். ஏன் தம்பி, எனக்கு ஒரு மட்டன் 65 பார்சல் போடு. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே இருக்க எல்லாரும் மட்டன் 65 வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவனும் நல்லா வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தான் அந்த பாட்டிக்கு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. தம்பி, இன்னைக்கு நல்லபடியாக கடை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்து எனக்கு கொடுத்தப்பா. சரி, இந்தா உன்னோட தினம் சம்பளம். இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய். என்ன? ரொம்ப நன்றிங்க பாட்டி, நீங்கள் நல்லா இருக்கணும். சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். அந்த பையனும் அந்த முதல் நாள் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். அங்கிட்டு போன நிமிஷமே அவங்களோட பேத்தி வேகமாக வந்தாங்க. பாட்டி, அம்மா உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிச்சு. என்ன கண்ணு, நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, கடையை விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது. 2 நாள் கடை இல்லைன்னா எல்லாரும் வேற கடைக்கு போயிடுவாங்கம்மா. சொன்னால் புரிஞ்சுக்கங்க. நான் இன்னொரு நாள் ஊருக்கு வரேன். என்ன? இல்லைங்க பாட்டி, முக்கியமான விஷயம். உங்கள் இன்னொரு பேத்தி இருக்கால, அவள் வயசுக்கு வந்துட்டாலாம். அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ காலையில் வந்தீங்கன்னா சாயந்தரம் போயிடலாம். வேகமாக வாங்க பாட்டி. காலையில் வந்தால் போதும். நீங்கள் காலைல போயிட்டு சாயந்தரம் உடனே வந்துடலாம் பாட்டி. அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனை வேணால் கடையை பார்த்துக்க சொல்லுங்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், அந்த பையனுக்கும் லீவாக தான் இருக்கும். ப்ளீஸ் பாட்டி வந்துருங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேக வேகமாக ஓடிருச்சு. அந்த பாட்டி அடுத்த நாள் கிளம்பலான்னு நினச்சாங்க. கடையை போட்டு கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அந்த பாட்டி கிளம்புனாங்க. இங்கே பாரு தம்பி, நான் சாயந்தரம் வந்துடுவேன். அது வரைக்கும் கடையை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. என்ன? நீ நல்லா பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையில் தான் நான் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன். இப்போ போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமே வந்துடுறேன். அது வரைக்கும் கடையை பத்திரமா பார்த்துக்க. என்ன? எல்லாத்துக்கும் வேணுங்கிறத போட்டு கொடு. நீங்கள் போயிட்டு வாங்க பாட்டி, அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்குவேன். எனக்கு எல்லாமே தெரியும். அந்த பாட்டி அவங்களோட ஊருக்கு கிளம்புனாங்க. ஐயோ, இன்னைக்கு இந்த பாட்டி ஊருக்கு கிளம்பி போயிருச்சு. சாயந்தரம் தான் வரும். அது வரைக்கும் இந்த மட்டன் 65 நம்ம நிறைய எடுத்து சாப்பிடலாம். சூப்பர். அந்த பையன் நிறைய மட்டன் 65 எடுத்து அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன ருசி! அப்பா, ஏற்கனவே நிறைய தின்னுட்டோம். எனக்கு மிச்சம் இருக்கிறத வித்துடலாம். அப்புறம் சந்தேகம் வந்துடும் இந்த பாட்டிக்கு. அந்த கடைக்கு கஸ்டமரும் வந்தாங்க. ஏ தம்பி, இங்கே ஒரு மட்டன் 65 போட்டு கொடுப்பா. சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட். என்ன? இருங்கண்ணே, உங்களுக்கு சூடாக போட்டு தரேன். ஏ தம்பி, என்னது இது? மட்டன் 65 கேட்டால் 4 பீஸ் கொடுத்துருக்குற. உனக்கு என்ன ஆச்சு? அந்த பாட்டி எப்பவும் எனக்கு நிறையா தான் கொடுப்பாங்க. நீ தான் கம்மியாக வச்சு கொடுத்துருக்க. ஒழுங்கா எனக்கு நிறையா வச்சு கொடு. இல்லைங்கண்ணே, அந்த பாட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவுதான் வைக்கணும்னு. இதுதான் அளவு. நீங்கள் முன்னாடி நிறையா வாங்கி சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த பாட்டி இந்த அளவு தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம்? சரி சரி, அந்த பாட்டிக்கிட்டே நான் பேசிக்கிறேன். உன் வேலையை பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இவன் நல்லா கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அந்த பாட்டியும் ஒரு வழியா வந்துட்டாங்க. பரவாயில்லையே தம்பி, எல்லா மட்டன் 65 தீந்துருச்சு. ரொம்ப நல்லதுப்பா. சரி சரி, எனக்கு விற்றதுக்கான கணக்கை மட்டும் இப்போ சொல்லிட முடியுமா? அவன் எல்லாமே ரொம்ப நஷ்டத்தில் அந்த கணக்கை சொன்னான். அந்த கறி வாங்கின காசை விட இந்த லாபம் வந்த காசு ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த பாட்டி எப்போவுமே இத்தனை கிலோ கறி விற்றா இவ்வளோ கிடைக்கும்னு அவங்க சரியாக கணக்கு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தப்பாக அவன் கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். தம்பி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நான் 10 கிலோ கறி உங்ககிட்ட கொடுத்தேன். எனக்கு எப்போவுமே 20,000 ரூபாய் லாபம் வரும். இன்னைக்கு மட்டும் எப்படி தம்பி கம்மியாக வரும்? தெரியலங்க பாட்டி, நான் கரெக்டாக தான் கணக்கை ஒப்படைச்சிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துக்கங்க. எனக்கு மணி ஆயிடுச்சு பாட்டி, நான் வீட்டில் போய் படிக்கிறேன். என்ன?
அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போயிட்டான். இந்த பாட்டிக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது. என்ன இது, இந்த பையன் நம்மளை முட்டாளாக்குறானே. 10 கிலோ கறிக்கு 20,000 ரூபாய் நிற்கும். இந்த பையன் பாதி அமௌண்ட்டு கூட நமக்கு கொடுக்கல. ஏதோ சதி நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. அந்த கடையில் வாங்கிட்டு கோச்சிட்டு போனான்னே வேகமாக வந்தாங்க. ஏமா, அந்த பையன் உன் கடையில் தான் வேலை பார்க்குறானா? உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த பையன் சரியில்லை. ஒழுங்கா அந்த பையனை மாற்றிடு, அப்போ தான் உன் தொழிலுக்கு நல்லது. நான் மட்டன் 65 கேட்டால் 4 பீஸ் மட்டும் அதில் போட்டுத்தானா. நீ எப்போவுமே எனக்கு எவ்வளோ 65 போட்டு தருவ? அவன் வெறும் 4 பீஸ் போட்டான். கேட்டதுக்கு அந்த பாட்டி இவ்வளவு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாம்மா. அதுவும் அதில் இருக்க மட்டன் 65 அவனே எடுத்து தின்னுக்குறான். ஐயோயோ, என்னங்கய்யா சொல்கிறீங்க நீங்கள்? அப்படியா பண்ணுனா? என்கிட்ட இப்போ கணக்கு எல்லாமே ரொம்ப தப்பாக சொல்லிட்டு போனான். 10 கிலோ கறி விற்றா 20,000 ரூபா கிடைக்கும். ஆனால் அவன் 5,000 ரூபா கூட எனக்கு முழுசாக கொடுக்கல. அந்த பையனை அவங்க வீட்டில் போய் வச்சுக்கிறேன். எந்த விதத்தில் பேசணுமோ அந்த விதத்தில் பேசிக்கிறேன். அந்த பையனை எந்த அளவுக்கு கடையை விட்டு வேட்ட முடியுமோ வேட்டிரு. அதுதான் உன் கடைக்கு நல்லது. இல்லை உன் கடை ரொம்ப மோசமாக போயிடும், பார்த்துக்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. பாவம்னு பார்த்தா இந்த பையன் இந்த வேலை பார்த்துருக்குறானே. இவங்க வீட்டில் போய் நேரடியாக என்னன்னு கேட்டுருவோம். அந்த பாட்டி அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த பாட்டியை பார்க்கவும் அவனுக்கு மூஞ்சியே சுருங்கிருச்சு. என்ன செந்தூர பாட்டி, இந்த சைடு வந்திருக்கிறீங்க? நீங்கள் கிட்ட வர ஆள் கிடையாதே. கடைன்னு அங்கிட்டே தானே இருப்பீங்க. என்ன விஷயம் பாட்டி? எல்லாம் உன் மகனால தான் வந்தது. உன் மகன் இன்னைக்கு என் கடையில் நிறைய கறியை எடுத்து தின்னுட்டு வரவங்க போகிறவங்களுக்குலாம் 4 பீஸ் 5 பீஸுன்னு போட்டு கொடுத்துருக்குறான். எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா. இந்த பையனுக்கு நல்லது நினச்சி தானே நான் கடையில் சேர்த்தேன். இந்த பையன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாமா? அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டார் ஒருத்தர் தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். என் பையன் திருடே கிடையாதும்மா. அவன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு படிப்பு தான் முக்கியம்ட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டாம்மா. என் பையன் திருடே கிடையாது, ரொம்ப நல்ல பையன். நீங்கள் நல்லா கேட்டு வந்து சொல்லுங்க. அவன் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா கூட மாற்றிக்கவே சொன்னேன். அழுகாத, அழுகே நிப்பாட்டு முத. என்னது சும்மா சொன்னீங்களா? ஏன் பாட்டி இப்படி சொன்னீங்க? எனக்கு மனசே வேதனையாக போயிடுச்சு. என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் நிச்சயம். அட, நான் சும்மா தான்ப்பா சொன்னேன். ஒரு பேச்சுக்கு தான். நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு தான் சொன்னேன். சரி கொஞ்சம் தண்ணி கொடு. அவரும் உள்ளே போய் தண்ணி கொண்டு வர போனாரு. இங்கே பாரு தம்பி, நீ திருடின விஷயம் எல்லாமே தெரியும். உங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னப்ப அவர் மூஞ்சியை பார்த்தேல, அவர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாருன்னு பார்த்தேல. அவர் எந்த அளவுக்கு உன்னை நம்பியிருந்தா இந்த மாதிரி அவர் நீ நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லுவார். இவரை சங்கடப்படுத்த மனசு இல்லாமல் தான் நான் பொய்ன்னு சொன்னேன். ஆமாங்க பாட்டி, எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. மன்னிச்சிருங்க பாட்டி, தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பாட்டி. அந்த பாட்டி அவனை அதட்டியோ திட்டியோ சொல்லாமல் அவனுக்கு எப்படி புரிய வச்சா அவன் புரிஞ்சுப்பானோ அந்த விதத்தில் அவனை புரிய வச்சாங்க.